Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு புதிய காலையிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் காண பண்ணி இன்றைக்குள்ள 143வது தியானத்திலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to come to His presence once again and to remain in the presence of God on this 143rd day of devotion. நம்முடைய தேவன் நல்லவர். Our God is good. அவர் கிருபை உள்ளவர். He is gracious. இரக்கம் உள்ளவர். And He is compassionate. இன்றைக்கும் நம்மோடு பேச உண்மை உள்ளவர். And He is faithful to speak with us today. ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். Let us look at the face of the Lord. நன்றி அப்பா. வசனம் தியானிக்கையோ இதயமதில் ஆறுதலே வசனம் தியானிக்கையோ இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினம் நீ வனைந்திடுமே. இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our holy and merciful Father, we praise you and we exalt your glorious name, Lord. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வல்லமையும் உம்முடைய சத்துவத்தையும் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துவீராக. May the Lord reveal your power and your might today, Lord. இயேசுவே, எங்களுடைய பாத்திரங்களை உம்முடைய வார்த்தையினால் நிரப்பும். Lord, fill our vessels with your word, Lord. எங்களுடைய இருதயங்களை உம்முடைய சத்தியங்களால் எங்களுக்கு நிரப்பி போதியும் அப்பா. Lord, fill our hearts with your truth and teach us, Lord. ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே வந்து உம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்பா. Lord, you come amidst us and fulfill the will of your heart, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சித்தத்தை அறிந்து உம் சத்தத்தை கேட்டு உம்மை பின்பற்றி வர கிருபை தாரும். Give us grace to, Lord, listen to your will and listen to your voice and come behind you, Lord. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Praise the Lord. God is good. 143வது தியானத்திலே இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை நீதிமொழிகளிலிருந்து தியானிக்கிறோம். So today we are meditating the word of God for the book of Proverbs on this 143rd day. கர்த்தர் இம்மட்டும் போதித்தவர், இன்றைக்கும் போதிப்பார். The Lord who has taught us so far will also teach us henceforth. இன்றைக்கும் நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல்
மன்னித்துக் கொள்ளுங்கள், 16ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். So today the scripture portion is from the book of Proverbs chapter 6 verses 16 to 19. நீதிமொழிகள் 6:16 19. Proverbs 6:16 to 19. 6 காரியங்களை தேவன் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். These 6 things the Lord hates, yes, 7 are an abomination to him. அவை அவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. A proud look, a lying tongue, hands that shed innocent blood, a heart that devises wicked plans, feet that are swift in running to evil, a false witness who speaks lies, and one who sows discord among brethren. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. 6 காரியங்களை தேவன் வெறுக்கிறார், 7 காரியங்கள் அவருக்கு அருவருப்பானவைகள் என்று பார்க்கிறோம். We read these 6 things the Lord hates and 7 are an abomination to him. அதாவது இது ஒரு கவிதை நடையில எழுதப்பட்டது. So this is written in a form of a poem. இது 6, 7 அப்படின்றது ஒரு விதமான யூத கவிதை நடை. So here this number 6 and 7 are a style of poetry. 6 சொல்ல வந்தேன், ஆனா 7 சொல்லணும் அப்படின்ற மாதிரி. So I came to say 6 but I want to tell 7. மொத்தத்துல அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, இந்த 7 காரியங்கள் தேவனால் வெறுக்கப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பானது. So totally they want to say that these 7 things are the things which the Lord hates and it is an abomination to God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த பட்டியல்ல முதலாவது காரியம் என்ன என்று பார்த்தா, மேட்டிமையான கண் என்று வாசி. When you look at the first point of this list, it is a proud look. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய சரீரத்தில் எந்த சுபாவம் ஒவ்வொரு அவயவத்தின் மூலமாக வெளிப்படலாம். So any character can be revealed out of our life through any part of our body. வாயினால நம்முடைய சுபாவம் வெளிப்படலாம். Our character can be revealed through our mouth. நம்முடைய கைகளால நம்முடைய சுபாவம் வெளிப்படலாம். Our character can be revealed through our hands. நம்முடைய நடைகளால நம்முடைய சுபாவம் வெளிப்படலாம். Our character can be revealed through our feet. ஏன் நம்முடைய கண்களால கூட நம்முடைய சுபாவம் வெளிப்படலாம். Even our character can be revealed through our eyes. சத்தமிட்டு தான் நம்முடைய சுபாவம் வெளிப்படணும்னு அவசியம் இல்ல. It is not necessarily needed a voice or a sound to reveal our character. சத்தமே இல்லாம நாம நம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்த முடியும். We can reveal a character without any sound or a noise. இங்க நம்ம பார்க்கிறது இதுதான். This is what we see here. கண்ணே என்ன செய்யும்னா நமக்கு இருக்கிற பெருமையை வெளிப்படுத்த முடியும். Here our eyes can reveal the pride that we have. நீங்கள் கண்ணினாலோ அல்லது நம்முடைய வாயினாலோ கைகளாலோ கால்களாலோ நாம ஏன் கழுத்தினால் கூட நம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறது எல்லாமே எங்கிருந்து வருது அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் இருதயத்தின் நிறைவிலிருந்து வருது. So all the parts, your eyes, your hands, your mouth, even your neck, which reveals a character, everything comes out of your heart. இயேசு சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். Jesus said, out of fullness of your heart mouth speaks. இந்த இருதயத்துல தாழ்மை இருக்குமானால் அவனுடைய கண் மூலமாக, அவனுடைய கழுத்தின் மூலமாக, அவனுடைய வாயின் மூலமாக, கைகள் மூலமாக, கால்கள் மூலமாக தாழ்மை தானாக வெளிப்படும். So if you have humility in your heart, your humility will be revealed through your mouth, through your eyes, through your neck, through your behavior, through your feet. ஒருவனுடைய இருதயத்தில் பெருமை குடிகொண்டு விடுமானால் அது அவனுடைய எல்லா உறுப்புகளையும் அது பாதிக்கிறது. If pride dwells in the heart of a man, then that affects all the parts of his body. அதைதான் ஒரு மனிதனுடைய இருதயம் பெருமையினால் நிறையும் போது அவன் வார்த்தையெல்லாம் பெருமையாக பேசுகிறான். That's why if a heart of a man is filled with pride, then his words are fully haughty. இருதயம் பெருமையினால் நிரம்பும் போது வணங்கா கழுத்துள்ளவனாக நெரிட்டு பார்க்கிறவனாக மாறுகிறான். So if his heart is filled with pride, then he will remain stiff-necked. அவனுடைய இருதயம் பெருமையினால் நிரம்பும் போது அவனுடைய கைகள் என்ன செய்யுதுன்னா தேவனுக்கு விரோதமான குற்றங்களை துணிகரத்தை செய்யறதுக்கு அவன் கைகளை என்ன செய்யறான்னா
அவன் வயலன்ஸுக்கு பயன்படுத்துறான். So also when his heart is filled with pride, then he will use that hands to do against God, a violence against God. அவனுடைய கால்களும் பாத்தீங்கன்னா தேவனுடைய வழிகளுக்கு தாறுமாறாய் நடக்கிற கால்களா மாறுது. And also his feet become perverse and move away from the way of the Lord. நானா இந்த இடத்துல வாசிக்கிறோம், கண்ணு கூட என்னவா மாறிடும்னா மேட்டிமையான கண்ணா மாறிடும். So here we read that even eyes can become a pride. இது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர் மாத்திரம் இல்ல, இருதயத்திலிருந்து வெளிப்படுது பாருங்க அதனுடைய செய்கைகள், அதை கூட நோக்கி பார்க்கிறவரா இருக்கிறார். God not only looks at our heart, but he also looks at the activities that comes out of our heart. நிறைய பேர் இந்த ஒரு வசனத்தை வைத்து எல்லாத்தையும் தப்பித்துக் கொள்ளலாம் நினைக்கிறாங்க. தேவன் இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னா தேவன் நம்முடைய எந்த செய்கையும் பார்க்க மாட்டார்னு நினைச்சிட்டு இருக்காங்க. So many people having this word that the Lord will looks at your heart, they try to escape, meaning the Lord will not look at any of your actions. அப்படி தேவன் ஒன்றையுமே வெளி தோற்றத்துல பார்க்க மாட்டார்னா இந்த வசனம் ஏன் எழுதப்பட்டிருக்கு? If the Lord doesn't look at your outer appearance or things, why the word is mentioned here? மேட்டிமையான கண்ணையும் கர்த்தர் பார்க்கிறார். God is looking at your proud look as well. இது தேவனுக்கு பிரியமில்லாதது, தேவனுக்கு அருவருப்பானது என்று பார்க்கிறோம். So this is hated by God and this is an abomination to God. நீங்கள் 131ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களை பார்ப்பீர்களானால், If you read Psalm 131 first 3 verses, அங்கே சங்கீதக்காரன் இதே காரியத்தை அவர் சொல்லும் பொழுது அவர் பேசுவாரு. Here when psalmist speaks about this, he says, கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகளும் அல்ல. Lord, my heart is not haughty, nor my eyes lofty. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது என்று சொல்வார். Neither do I concern myself with surely I have calmed and quieted my soul like a weaned child with his mother. Like a weaned child is my soul within me. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த பெருமையான மேட்டிமையான கண் எனக்கு இல்லை அப்படின்னும் போது அவர் எதுல நேரம் எங்க கை வைக்கிறார்னா, என் ஆத்துமாவை பத்தி நான் கவனிக்கிறேன்னு சொல்றாரு. So when we say about the proud look in our life, here he speaks about the caring of your heart. ரெண்டையும் சம்பந்தப்படுத்துறாரு பாருங்க. He connects both the things here. என் கண் மேட்டிமையானது இல்ல, My eyes is not pride. அதுக்கு முன்னால சொல்றாரு என் இருதயமோ இருமாப்புள்ளதல்ல. But before that he says my heart is not haughty. அப்போ இந்த இருதயத்துல பெருமை இல்லைன்னா கண்ணுலயும் பெருமை இருக்காது. So if there is no pride in your heart, then even there will be not your pride in your eyes. அதனாலதான் முதலாவது நம்ம அதிகமா வேலை செய்ய வேண்டியது நம்முடைய இருதயத்துல தான். So that is why we have to work more on our hearts. நம்முடைய ஆத்துமாவின் நிலை, upon the state of our soul. நம்முடைய இருதயம் சரியாக இருக்குமானால் மற்ற எல்லா உறுப்புகள்லையும் தேவனுடைய சுபாவம் வெளிப்படும். If your heart is set right, then the character of God will be revealed in all other parts. வெறும் கண்களை மாத்திரம் நம்ம சரி செய்யணும், வார்த்தைகளை மாத்திரம் சரி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இருதயத்தை நம்ம ஒழுங்கா நம்ம கவனிக்காம போயிட்டோம்னா நம்ம மாய்மாலக்காரரா மாறிடுவோம். So if you just focus only upon your eyes alone or upon your mouth alone, and if you don't maintain your heart properly, then we'll become hypocrites. இன்னைக்கு நிறைய பேர் ஓஹோ இப்போ தாழ்மையான கண்ணுனா நம்ம கண்ணை மாத்திரலாமா, கண் பார்க்கிற பார்வையை மாத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. So many people when you say you should have a humble eyes, they think we have to change our eyes. சில பேர் ஓஹோ அப்போ தாழ்மையா பேசணும்னா அப்போ மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிரியப்படுற மாதிரி அப்படியே தாழ்மையா தங்களையே தாழ்மை உள்ளவர்களாக காண்பிக்கும்படி நயவஞ்சகமா பேசுறவங்களா இருக்காங்க. So when you say that you have to speak humble words, people try to deceive and they want to deceive people and try to speak words which are soothing and more in a humble manner to people. அவங்க நினைக்கிறாங்க இப்படி நான் பேசிட்டேன்னா ரொம்ப தாழ்மை உள்ளவனா மாறிட்டேன். They think if I speak in that manner I become humble. இது எப்படி இருக்குன்னா ஒரு பாட்டில் ஆஃப் பாய்சன்ல நான் முன்னால ஒட்டின ஸ்டிக்கரை எடுத்துட்டு பாய்சன்ற ஸ்டிக்கரை எடுத்துட்டு ஜூஸ்னு ஒட்டுறேன்னு அர்த்தம். So it is like replacing the sticker of a poison bottle with juice. ஸ்டிக்கரை மாத்துறதுனால உள்ள இருக்கிறது ஏதாவது மாறுமா? Just by replacing the sticker, can you change the content present in it? வெளியே வேணா அழகுபடுத்திடலாம், outwardly you can decorate it, ஆனா உள்ள இருக்கிறது பாய்சன் தான். but inside it is poison. முதலாவது நம்ம தொட வேண்டிய இடம், மாற வேண்டிய இடம் இருதயத்தின் ஆழம். The first part to be changed is the heart. தேவன் அங்கதான் முதல்ல கையை வைக்க விரும்புறாரு. So that is where the Lord wants to touch first. அங்கதான் மாற்ற விரும்புகிறார். He need change only there. என்னுடைய இருதயம் தாழ்மையாக மாறணும், அப்போ என்னுடைய கண்கள் ஆட்டோமேட்டிக்கா தாழ்மையாயிடும். My heart should become humble, then automatically my eyes will become humble. என்னுடைய எண்ணங்கள்ல தாழ்மை, என்னுடைய சிந்தனைகள்ல தாழ்மை வரும்போது தான்
என்னுடைய சிந்தனைக்கு ஏற்ற விதமா என் சரீரம் முழுவதும் மாறும். When I have that humility in my thoughts, then my entire body will sin ஒருவன் according to எப்படி சிந்திக்கிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். So a man is so as he thinks. ஆகவே மேட்டிமையான கண் அப்படின்ன உடனே என் கண்ணில் கொண்டு நான் கை வச்சு என் கண்ணை நான் மாத்துறேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. So when it says a proud look, it doesn't mean that you have to change your eyes, outer appearance of your eyes. கண்கள் மாற வேண்டியது அவசியம். It is necessary for you to change your eyes. நம்முடைய பார்வை பார்க்கும் விதம் மாற வேண்டியது அவசியம். It is necessary for you to change the way you look. ஆனால் அது எப்படி வரணும்னு சொன்னா இருதயத்திலிருந்து வரும் மாற்றத்தினால் வர வேண்டும். But it should come out of a change that happens in your heart. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய தேவனும் அது ரொம்ப விரும்புறாரு. Our God also desires that. நீங்கள் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது If you read 2 Chronicles 7:14, வேதம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு ஷேமத்தை கொடுப்பேன். if my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and will forgive their sin and heal their land. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ தேவன் என்ன விரும்புகிறார் என்று சொன்னா நம்ம கண்ணை மூடி ஜெபிக்கிறதுக்கு முன்னால நம்முடைய இருதயம் தாழ்மைப்படணும். So what God desires is that our heart should be humble first before we close our eyes and pray. நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட தாழ்மையோட ஜெபம் பண்ணணும்னு தான் விரும்புறாரு. So even when we pray, we have to pray with humility. நீ தாழ்த்து பின்னால ஜெபம் பண்ணு. So you have to humble yourself and then pray. தேவனை பார்க்கிறதுக்கு முன்னால நீ தாழ்த்திட்டு அதுக்கப்புறமா தேவனை நோக்கி பார். Before you seek the Lord, you have to humble yourself and then seek the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய போராட்டத்துல ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பெருமை. One of the great struggle man struggles with is this pride. இது சாத்தானிடத்திலிருந்து வந்த ஒரு சுபாவம். This is a character that came from Satan. அவனுக்கு வந்த விழுகைக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மேட்டிமை தான். The reason for its fall is this pride. தேவன் அவனை ஒரு உன்னதமான ஒரு தூதனாக படைத்திருந்தாலும் தனக்குள்ள தன்னை குறித்த அதீத ஒரு நினைப்பும் பெருமையும் அவனை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தள்ளிவிட்டது. Though the Lord has created him as a great angel, the haughtiness and the pride that he had in himself has pushed him down. தன்னுடைய சோதனைக்கு ஒப்பு கொடுத்த மனுஷனுக்கும் அவன் கொடுக்கிற சுபாவம் என்னன்னு கேட்டா பெருமை தான். So even unto the man who commit himself to the temptation of Satan, he gives the same pride. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த போராட்டத்திலிருந்து மனிதர்கள் வெளியே வருவது ரொம்ப கடினம். It is really difficult for man to come out of this struggle. நீங்கள் இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்கள்ல இயேசுவின் வருகையின் காலத்துல இந்த உலகம் பயங்கரமான உபத்திரவத்திற்குள்ளே போகிற வேளையில மனிதர்கள் எப்படியெல்லாம் வேதனைக்குள்ள போகும்போது கூட அவங்க பெருமையிலிருந்து வெளியே வர்ற கஷ்டப்படுவாங்கன்றதை வெளிப்படுத்தல படிக்கலாம். So even in the last days of this world, when the world comes to an end and when the Lord Jesus comes and when people are persecuted because of those last days, you can see how people will be filled with this pride and not humble even during those days. 7 வருஷ உபத்திரவ காலம் என்று வாசிக்கிறோம் பாத்தீங்களா? We read 7 years of tribulation. இதுவரைக்கும் மனுஷர் கண்டிராத ஒரு உபத்திரவ காலம் வரப்போகுது. So there comes a time of tribulation which man have not seen so far. இந்த நேரத்துல சபையானது எடுத்துக்கொள்ளப்படும். So at this time the church will be taken away. ஆனால் இந்த உலக மக்கள் 7 வருடம் ஒரு பொல்லாத உபத்திரவத்துக்குள்ள போவாங்க. But this worldly people will go into a tribulation for some years. பயங்கரமான கொடுமைக்குள்ளாவார்கள். They will be undergoing great tribulation. அதுல ஒரு சிலதை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். I will show you a few among them. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வசனங்களை பாருங்க. Revelation 16 verses 8 and 9. அங்க 7 விதமான கலசங்களை பற்றி படிக்கிறோம். We read about 7 bowls here. 7 கலசங்கள் ஊற்றப்படும் போது 7 விதமான உபத்திரவங்கள் உலகத்தின் மேல் வருகிறது. When 7 bowls are poured on this earth, 7 kinds of tribulation come upon this earth. அதிலே 4வது கலசம் 4வது பாத்திரத்துல உள்ள உபத்திரம் ஊற்றப்படுகிறது. So here this 4th bowl or the 4th tribulation is poured on this world. 8ஆம் வசனம் பாருங்க. Verse 8. 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்தி
மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. Then the fourth angel poured out his bowl on the sun, and power was given to him to scorch men with fire, and men were scorched with great heat, and they blasphemed the name of God who has power over these plagues, and they did not repent and give him glory. என்ன எழுதியிருக்காங்க? What is written? அவ்வளவு மனுஷரை தகிக்கும்படி ஒரு உபத்திரம் வருகிறது. So there comes a tribulation that people might be affected. மிகுந்த உஷ்ணத்தினால மனுஷர் கொடுமையில தகிக்கப்படுறாங்க. So people are tribulated or persecuted because of this great plagues here. ஆனா இவ்வளவு உபத்திரவத்தின் நடுவுல அவங்க தேவனை மகிமைப்படுத்தலையா? அவங்க என்ன செய்தாங்கன்னா மனம் திரும்பவும் இல்லையா, தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள்னு போட்டிருக்கு. But amidst this great tribulation, people did not repent or give him glory, but rather they blasphemed the name of God. நீங்க 5ஆம் கலசத்தை பாருங்க. Look at this fifth bowl. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 10 முதல் 11 பாருங்களேன். Revelation 16 verses 10 and 11. வேதம் சொல்லுகிறது, 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அந்த ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. Here it says, then the fifth angel poured out his bowl on the throne of the beast, and his kingdom became full of darkness, and they gnawed their tongues because of the pain, but they never repented. They blasphemed the God of heaven because of their pains and their sores, and did not repent of their deeds. பாருங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் அவங்க தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தல, தேவனை தான் என்ன செய்தாங்கன்னா தூஷித்தார்கள்னு போடுறது. So even here, when they had this persecution and tribulation, they never repented but blasphemed the name of God. அட இவ்வளவு துன்பப்படுறோமே, நாம கொஞ்சம் தாழ்த்தலாமே. இல்ல அப்பமும் தூஷித்ததான். See, we are persecuted so much, we could have humbled ourselves, but they did not do it. அப்பமும் மனம் திரும்பல. They did not repent even then. நீங்க திரும்ப 7ஆம் கலசத்தை பாருங்களேன். So look at the seventh bowl now. 16ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 16 17ல இருந்து 21 வாசிக்கும் போது, Revelation 16 verses 17 to 21. வேதம் சொல்லுகிறது, அந்த கலசத்தில் உள்ளதை 7ஆம் தூதன் ஊற்றின பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்ற பெருஞ்சத்தம் கேட்டது. சத்தங்கள், இடிமுழக்கங்கள், மின்னல்கள் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படி பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை என்று வாசிக்கிறோம். Then the seventh angel poured out his bowl into the air, and a loud voice came out of the temple of heaven from the throne, saying, "It is done." And there were noises and thunderings and lightnings, and there was great earthquake, such a mighty and great earthquake as had not occurred since men were on the earth. தீவுகள் எல்லாம் அகன்று போயின. 20ஆம் வசனத்துல in verse 20, every island fled away. பர்வதங்கள் காணாமல் போயின. And the mountains were not found. தாழ்ந்த நிலைய பெரிய கல்மழை வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. And great hail came and fell from heaven upon men. அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அது மகா வாதை, அந்த வாதை மகா கொடிதா இருந்ததுன்னு பார்க்கிறோம். Men blasphemed God because of the plague of the hail, since that plague was exceedingly great. அதாவது என்னதான் துன்பம் வந்தாலும், என்னதான் தண்டனை வந்தாலும், மனுஷனுக்குள்ள ஒரு தாழ்த்தணும் அப்படின்ற எண்ணம் வரலையா, அவன் அந்த நேரத்திலேயே மேட்டிமையில நிறைந்து தேவனை தூஷித்தானே தவிர மனதில் ஒரு மனம் திரும்புதல் வரலையா. So no matter how much pain, how much tribulation, how much trouble this man encountered, they did not have a heart of humbleness, but rather they had a pride in them, and they never repented. அதாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்படும் பொழுதும் மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ளாம மனம் திரும்பாம இருக்கான். ஏன்னு கேட்டா இருதயம் மேட்டிமை. So when the gospel was preached and the love of God was revealed, man did not accept it because his heart was filled with haughtiness. தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் போதும் மனுஷன் பெருமையா மேட்டிமையா இருக்கான். So when God revealed his love, man remained haughty and he did not repent. தேவன் தன்னுடைய கோபாக்கினை வெளிப்படுத்தினாலும் அவன் இருதயம் எப்படிதான் எழும்புதுன்னு கேட்டா மேட்டிமையில தான் எழும்புது. Even when God revealed his wrath, his heart was filled with pride, not with humbleness. இது எங்க இருந்து வருகிறது? Where does it come from? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. 1 John 2:16. வேதம் சொல்லுகிறது, அந்த மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய இவைகள் எல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள் எல்லாம், இந்த எல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள் எல்லாம்
பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். For all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of life is not of the Father, but is of the world. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the இது Lord. தேவனுடைய சுபாவம் இல்ல. So this is not a character of இது God. உலகத்தினுடைய சுபாவம். This is the character of this world. உலகத்தினுடைய சுபாவம்னா என்னது? So what is the character of the world? இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசின் சுபாவம். So it is the character of the ruler of this world, which is Satan. இதே இந்த சோதனைகள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அவனுடைய சுபாவத்தை வந்து அவன் எப்படி தூண்டுகிறான் அப்படின்றத வந்து அவன் கொடுத்த சோதனைகள்ல நீங்க கண்டுபிடிக்கலாம். So how he triggered this kind of character, this can be seen in the temptation which he gave. நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட, விசேஷமா ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைக்கும் நீங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரத்துல நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து சந்தித்த சோதனை பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரு அழகான ஒரு parallel இருக்கும். So when you look at the first temptation that was given to Eve in Genesis 3:6 and the temptation of Jesus that is found in Luke chapter 4, you can see a parallel, both are parallel with each other. நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், if you come to Genesis 3:6, அந்த கனி வந்து பார்வைக்கு நன்றாய் இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். So we see that tree was good for food, it was pleasant to the eyes. Pleasant to the eyes, கண்களின் பார்வைக்கு அருமையா இருந்தது. It was pleasant to the eyes. இது எதை குறித்து பேசுகிறது? What does it speak about? கண்களின் இச்சை. It is a lust of the flesh. கண்களின் இச்சை, lust of the flesh. அது மாத்திரம் இல்ல, இந்த புசிப்புக்கு நல்லதுன்றது மன்னித்துக்கொள்ளுங்க, புசிப்புக்கு நல்லதுன்னு சொல்லும்போது அது எதை பத்தி பேசுதுன்னு சொன்னா அது வந்து மாம்சத்தின் இச்சைக்கு பேசுது. First when it speaks about it was good for food, it speaks about the lust of flesh. அதே வேளையில பார்வைக்கு இன்பம்னு சொல்லும்போது கண்களின் இச்சைக்கு பேசுது. And then when it speaks about it was pleasant to the eyes, it speaks about the lust of the eyes. ஒருவனை புத்தி உள்ளவனாக ஞானம் உள்ளவனாய் மாற்றத்தக்கதாக தெரிந்ததுன்னு சொல்லும் பொழுது அது ஜீவனத்தின் பெருமைக்கு அடையாளமா இருக்கிறது. And then when it says that the tree was desirable to make one wise, this appeals to the boastful pride of life. இதே விதமாக இயேசுவை அவன் சோதித்தான். So he also tempted Jesus in the same pattern. இயேசுவிடத்திலே வந்து லூக்கா 4ஆம் அதிகாரத்துல முதல் 12 வசனங்களை வாசிக்கும்போது இந்த கல்லுகள் அப்பங்களாகட்டும்னு சொல்லி இயேசுவினுடைய மாமிச இச்சைக்கு அவன் ஒரு சோதனை வைக்கிறான். So in Luke chapter 4 first to 12 verses you can see, first when he came and asked Jesus to turn the stones into bread, he gave a temptation for the lust of the flesh. எப்படியாவது ஒரு இச்சைக்குள்ள தள்ளணும். He wanted to somehow push him into the lust. அதே வேளையில இந்த பூமி முழுவதையும் அவன் காண்பிக்கும்படி எல்லா ராஜ்யங்களையும் காண்பித்து நான் நமக்கு தருவேன் என்று சொல்லும் பொழுது அவன் கண்களின் இச்சைக்கு அவன் வந்து சோதனையை வைக்கிறான். And then when he showed all the kingdoms of the earth and he said he will offer them to God, so he gave the test and temptation to the lust of his eyes. அதே போல தேவாலயத்தின் உப்பரிக்கையில கொண்டு போய் தாள குதியும் தேவதூதர்கள் உம்மை ஏந்தி கொள்வார்களா பார்க்கலாம்னு சொல்லும்போது ஜீவனத்தின் பெருமைக்கு அவன் வந்து ஒரு சோதனையை வைக்கிறான். And again when he asked him to jump off the pinnacle of the temple where angels could come and save him, he gave a temptation or test for the boastful pride of the life. எப்படியாவது நம்மள பெருமையினால நிரப்பணும்ன்றது பிசாசுனுடைய திட்டம். So somehow this Satan wants to fill us with this pride. ஆனால் இயேசு அவைகள் ஒவ்வொன்றுக்கும் எதிர்த்து நின்றார். But Jesus resisted each and everything. அவர் இத்தனை சோதனைகள் நடுவிலேயும் தாழ்மையாகவே இருந்தார். Amidst all this temptation Jesus remained humble. ஆனால் ஏவாளை பாருங்க. But look at Eve. இந்த சோதனை வந்த உடனே when the temptation came, தேவன் தனக்கு தந்த மகிமை, தேவன் தனக்கு தந்த மேன்மை அவள் மறந்து நான் தேவர்களை போல மாறிடுவேன், என் கண்கள் திறக்கப்படும், இதெல்லாம் நம்பி அந்த அம்மா இந்த பிசாசுடைய சோதனைக்கு இடம் கொடுத்தாங்க. The greatness and the glory which the Lord has given, she forgot everything which the Lord gave her, but rather she committed herself to all this pride and that she can become like gods. இன்றைக்கு கூட ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த சோதனை இருக்கு. So even today we have this temptation every day. இன்னும் பெரியவனாகலாமா? Can we become more great? இன்னும் நான் கனத்தை அடையலாமா? So will I get more honor? இன்னும் நான் மேன்மை அடையலாமா? Can I attain more glory? எனக்கு இன்னும் கொஞ்சம் மேட்டிமை கிடைக்காதா? Will I not get a pride more? இன்னும் கொஞ்சம் நான் வந்து பெரிய ஆளா என்ன காண்பிக்க முடியாதா? Can't I show myself to be great more? இதை போல சோதனைகள் நமக்குள்ளே வந்து கொண்டே தான் இருக்கும். Such kind of temptation will encounter in our life. ஆனால் நாம் பின்பற்ற வேண்டியது ஏவாளை அல்ல, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை. But we are not supposed to follow this Eve, but we are supposed to follow Jesus Christ. இயேசு அதனால தான் அருமையா சொன்னாரு. That's why Jesus said very beautifully. மத்தேயு 11:29 பாருங்க. Matthew 11:29. அவர் சொல்வாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில்
கற்றுக்கொள்ளுங்கள். Take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Learn of me. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் எழும் பெருமையினால் கண்கள் மேட்டிமையா பார்க்க ஆரம்பிக்கிறது தேவனுக்கு பிரியமானதல்ல. So because of the proud that happens in our heart, as we look at the proud eyes, which is not desirable to God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவரே, என் கண்கள் மேட்டிமையாகாம பார்த்துக்கணும். Lord, my eyes should not become proud, Lord. அதற்கு என்னுடைய இருதயத்தை நீர் காத்துக்கொள். So you have to take care of my heart. என்னுடைய கண்கள் மேட்டிமையா பாத்திரவே கூடாது. Lord, I should not have a proud look, Lord. நான் இதை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, when I was meditating about this, நான் அநேக காரியங்களை நான் என்னுடைய நோட்ஸ்ல எழுதியிருந்தேன். I have written many things in my notes. ஆனால் என் வீட்டில இருந்து இன்னைக்கு காலை நான் கார்ல வந்து கொண்டிருக்கும் போது, but as I was coming in my car to this place in this morning, ஆண்டவர் எனக்கு 3 காரியங்களை ஞாபகப்படுத்தினார். the Lord reminded me 3 things. அது 3மே நம்முடைய கண்களில் இருக்கிற மேட்டிமையை குறித்து என்கிட்ட பேசினாரு. So all those 3 things speaks about the proud look. இந்த கண்களின் பெருமையை பற்றி கர்த்தர் எனக்கு காலையில கார்ல வரும்போது நான் அந்த நோட்ஸா எழுதல, வெறும் வசனங்களை மாத்திரம் குறித்து கொண்டேன். So I did not write as a notes, I just note down the verses alone for that. கண்களினுடைய மேட்டிமையான கண்கள் என்று சொல்லும் பொழுது அதுல 3 பகுதிகள் இருக்கு. So when you say about a proud look, there are 3 things in that. முதலாவது எப்படிப்பட்ட ஒரு மேட்டிமையின் பார்வை என்றால், எழுதிக் கொள்ளுங்க, நம்மை பார்க்கிற மேட்டிமையான கண்கள், நம்மையே பெரியவர்களாய் பார்க்கிற மேட்டிமையான கண்கள். Number 1, proud look at oneself. நம்மை பார்த்தே மேட்டிமை அடைய செய்கிற கண்கள். So proud look at oneself. இதை எங்கே பார்க்கலாம்? Where can we see this? தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர். மன்னித்துக் கொள்ளுங்கள். நேபுகாத்நேச்சாரினுடைய மேட்டிமையை குறித்து நம்ம படிக்கலாம். Here we can read about the haughtiness of Nebuchadnezzar. அங்கே நாம் வாசிக்கிறோம், நேபுகாத்நேச்சார் ஒரு முறை தன்னுடைய ராஜ்யபாரத்திலே அவனுடைய அரண்மனையில அவன் சுற்றி வந்தானா. So one day this Nebuchadnezzar was moving on the terrace of his reign. அப்போ அவன் சுற்றி வரும் பொழுது அவனுக்கு ஒரு பெருமை வந்தது. So when he was moving around, he had a proud. என்னுடைய பிரஸ்தாபத்திற்காக, என்னுடைய மகிமைக்காக நான் கட்டின பாபிலோன் அல்லவா. So this Babylon which I built it for my own name and fame. நான் கட்டின பாபிலோன் அல்லவா. This Babylon which I built. தன்னுடைய கண்களுக்கு முன்பாக அவன் எப்படி தெரிந்தானா, ரொம்ப பெரியவனா தெரிந்தான். So he appeared to be great in at himself. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. என் பார்வையில நான் பெரியவன். So I am great in my sight. எனக்கு நிகராக ஒருவருமே இல்லை. There is no one who can be compared to me. நான் எல்லாரை விட மேட்டிமையும் மகிமையுமானவன். So I am great and exalted above all. நிறைய வேளையில இந்த மேட்டிமையான கண் என்னன்னா, நம்மளையே நாம பெரியவர்களா பார்க்க வச்சிரும் பாருங்க. So many times this proud look make us to look at ourselves with haughty eyes. நம்மளையே பெரிய சாதனையாளர்களா பார்க்க வச்சிரும். It makes us to look ourselves as a great achievers. நம்மளையே ரொம்ப உயர்ந்தவர்களா பார்க்க வச்சிரும். It makes us to be look at ourselves as a great. என்னுடைய மேன்மை எவ்வளவு பெருசு தெரியுமா? You know what is my greatness? என்னுடைய மகத்துவம் எவ்வளவு பெருசு தெரியுமா? You know what is my majesty? அந்த பேதுரு சொன்னார் பாத்தீங்களா, like Peter, எல்லாரும் உம்மை மறுதலிச்சா கூட நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். like how Peter said, if everyone denies you, I will not deny you. எல்லாருக்கும் முன்பாக ஒரு மேட்டிமை. So there's a proud before everyone. நான் சொல்லுவேன், இது தேவனுக்கு பிரியமானது கிடையாது. This is not pleasing to God. இந்த மனுஷன் ஒருவேளை தன்னுடைய கண்களின் மேலேயே தங்களுக்கு முன்பாகவே அவன் மேட்டிமையா தெரிந்தான், அவனுடைய முடிவு மேன்மையாக முடியல, அவனுடைய முடிவு தாழ்மையில முடித்தது. This man appeared to be great before himself, but his end did not end as great, but ended as humility. என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான்னு போட்டிருக்கு. அந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்றுன்னு ஒரு சத்தம் வந்ததாம். So here he says, is not this great Babylon that I have built for the house of the kingdom by the mighty of my power and for the honor of my majesty? While the word was in the king's mouth, there fell a voice from heaven saying,
O King Nebuchadnezzar, it is gone. முதலாவது மேட்டிமையின் கண் நம்மளை பார்க்கறதுக்கே மேட்டிமை வந்துடக்கூடாது. So first of all, you should not have a proud look at yourself. சிலருக்கு தங்களை பார்த்து ஒரு மேட்டிமை. Some people will think great about themselves. என் அறிவு எவ்வளவு பெருசு, You know how much wisdom I have. என் தாளந்து எவ்வளவு பெருசு, You know how great is my talent. என் அழகு எவ்வளவு பெருசு, You know how beautiful I am. என் செல்வம் எவ்வளவு பெருசு, How great is my riches. என்னுடைய சேமிப்பு எவ்வளவு பெருசு. How great are my savings. நான் சொல்லுவேன், நம்மை பார்த்து நாம மேட்டிமை கொள்ளவே கூடாது. I tell you, we should not feel proud about ourselves. நம்முடைய கண்கள்ல நாமளே ரொம்ப பெரியவர்களா தெரிஞ்சிடக்கூடாது. We should not be appearing great in our own sight. யோவான் ஸ்நானகன் சொல்லுவாரு, நான் சிறுகணும் அவர் பெருகணும். John the Baptist says, let me decrease and let him increase. தேவன் அவனுக்கு சாட்சி கொடுத்தாரு, ஸ்திரீகள்ல பிறந்தவன்ல யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் இல்லைன்னு. God himself gave a testimony that there is no one who is greater like John the Baptist who is born among women. அவனுடைய பார்வையிலேயோ, தேவனே நான் சிறியவன், நீர் எப்பொழுதும் பெரியவராய் இருப்பீர். But in his eyes, Lord, let me decrease and let you increase always, Lord. ஒருபோதும் நம்முடைய பார்வையில நாமளே பெரியவர்களா தெரியவே கூடாது. We should not consider ourselves to be great in our own sight at any cost. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும்போது கூட சொல்லுவாரு, That's why when Apostle Paul writes to church, he says, ஒவ்வொருவனும் பிறனை தன்னை விட மேன்மையானவர்களாக எண்ண கடவன்னு போட்டிருக்கு. let everyone consider the other to be greater than himself. மற்றவர்களை கனம் பெற்றவர்களாக, மற்றவர்களை மேன்மையானவர்களாக கருத வேண்டும். We have to consider others to be great and honored than ourselves. மனத்தாழ்மையா இருக்க வேண்டும். We should have that humble in heart. நான் சொல்லுவேன், நம்ம ஒரு நாளும் நம்மை குறித்து நாமே பெருமையாய் பார்க்கத்தக்க மேட்டுமையின் கண்களுக்கு அடிமையாகவே கூடாது. We should never enslave ourselves to this proud look, looking proud at oneself. நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு கொடுத்தது எல்லாமே கிருபை. So everything which the Lord has given us is out of grace. எல்லாமே அவரிடத்திலிருந்து இலவசமாய் வந்தது. We have received everything free from him. ஆகவேதான் தாவீது தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து சொல்லுகிறான், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். That's why David sat in the presence of the Lord and said, Lord, who am I that you are mindful of me, that you have brought me thus far, Lord? நான் சொல்லுவேன், நம்முடைய சொந்த கண்களுக்கு முன்பாக நாமே மேட்டுமை அடையாத கண்களை தேவன் நமக்கு தருவாராக. May the Lord give us a humble eyes that we may not have a proud look at ourselves. ரெண்டாவது ஒன்று இருக்கு. The second இந்த one, மேட்டிமையான கண்கள்ல இந்த கண்ணு நம்மளை பார்க்கறது மாத்திரம் இல்ல, சில வேளையில இந்த கண்கள் எப்படியும் பார்க்கும்னா, மற்றவனை பார்க்கிலும் நான் பெரியவன் என்று, என்னை விட மற்றவன் தாழ்ந்தவன் என்று சொல்லி பார்க்க பண்ணும்படி தூண்டுகிற கண்கள். the second kind of look that we can have is a proud look at others. நீங்கள் 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. If you look at 2 Samuel 6:16, 2 சாமுவேல் 6:16 பாருங்க. 2 Samuel 6:16, தாவீது அவனுடைய சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடு எக்காள தொனியோடு கொண்டு வந்தார்களாம். and the ark of the Lord came into the city of the David by all those people with great dancing and joy. எல்லா இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாம் பெரிய கம்பீரமா கொண்டு வர்றாங்க. So all the people of Israel brought this with great joy. 16ஆம் வசனத்துல Verse 16, கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற பொழுது சவுலின் குமாரத்தியாக மீகாள் பலகணி வழியாக பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள்னு போட்டு. and as the ark of the Lord came into the city of David, Michal, Saul's daughter, looked through a window and saw King David leaping and dancing before the Lord, and she despised him in her heart. அதாவது என்னன்னா, நம்மையே நம்ம மேன்மையா பார்க்கிற ஒரு கண்ணு. So first is a proud look at oneself. நம்ம கண்ணு சில வேளையில மற்றவர்களை அற்பமா எண்ணி அவர்களுக்கு முன்பாக ஒரு மேட்டிமையான கண்ணோடு அவர்களை பார்க்கிறது. The second is where we despise others and look at others with a proud look. சில பேர் இருக்காங்க, அவங்க பார்க்கிற பார்வையிலேயே சிலர் ரொம்ப சிறியதா தெரிவாங்க. There are certain people, the way they look, that will make the other people appear so small. அவங்கள அவங்க முன்னாடி நிற்க முடியாதபடி அவருடைய பெருமையின் கண்கள் அவர்களை அப்படியே குறுக செய்திரும். Their haughty eyes will shrink the other person that they cannot even stand before them. இந்த பார்வை தான் ஆகாருக்கு இருந்தது. So this look was found in Hagar. ஆகார் யாரு? ஒரு எகிப்திலிருந்து வந்த ஒரு அடிமை பெண். This Hagar was a born woman who came from Egypt.
இந்த அடிமை பெண்ணு கிடைச்ச மகிமை என்னன்னா, எஜமாட்டி அம்மாவுக்கு குழந்தை இல்லாதனால அந்த அம்மாவே இந்த பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறாள். So the greatness that this woman received was that since Sarah did not have a child, she gave her as a wife to Abraham. தன்னுடைய எஜமானோடு சேர்ந்து அவள் கர்ப்பவதியானாள்னு கண்டுபிடிச்ச உடனே வேதம் சொல்லுகிறது, அவளுடைய பார்வையில் இந்த சார்வாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். So when she was conceived with Abraham, then she found that she began to despise her mistress Sarah. In her eyes she was despised in her eyes னே போட்டிருக்கு. அற்பமாய் அவள் எண்ணப்பட்டாள். So she was despised in her eyes. அற்பமாய் பார்க்கப்பட்டாள். She was looked with a despising look. நான் சொல்லுவேன், இந்த மேட்டிமை நம்ம கண்ணுக்கு வரக்கூடாது. I tell you, we should not have this proud in us. கர்த்தர் நமக்கு எவ்வளவு மேன்மைகளை கொடுத்து மகிமைகளை கொடுத்து தேவன் நம்ம எவ்வளவு கனப்படுத்தினாலும், No matter how much greatness, how much glory and honor the Lord may give us and honor us, நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய கண் மேட்டிமையாயிடக்கூடாது. when we look at others, we should not have a proud look in. அந்த மேட்டிமையான கண்களை மற்றவர்கள் பார்த்து கூனி குறுகத்தக்கதாக அவர்கள் உணரவே கூடாது. Other people should not feel shameful or despised when they look at the proud look that is present in us. கர்த்தர் நம்முடைய கண்களை மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மை உள்ளதாய் தேவன் மாற்றுவாராக. May the Lord change our eyes as a humble eyes before others. மற்றவர்களை கீழே தள்ளுகிறதாக நம்ம பார்வை இருக்கக்கூடாது. Our மற்றவர்களை பாராட்டுகிறதா நம்முடைய கண்கள் இருக்கணும். look should not be in such a way that will push people down, but it should be in such a way that we appreciate them. மற்றவர்களை தள்ளி விடுகிறதா அல்ல, மற்றவர்களை வரவேற்கிறதா இருக்கணும். It should not push people away, but it should invite people. மற்றவர்களை தாழ்த்துகிறதா அல்ல, மற்றவர்களை உயர்வாக பார்க்கிற ஒரு கண்ணை கர்த்தர் நமக்கு தரணும். Lord should give us eyes that will not humble other people, but that should exalt other people. ஆண்டவரே, என் கண்ணில் மேட்டிமை இல்லாதபடி என்னை பார்த்துக் கொள்ளும். Lord, take care that I should not have this pride in my looks. மற்றவர்களை பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற நினைப்பு நமக்கு வரக்கூடாது. When we look at others, we should not have an intention, what you know, but I know everything. சில பேர் கண்களாலே சிரிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? There are some people who smile and laugh out of their eyes. கண்களாலே பரிகாசம் பண்றவங்க இருக்காங்க தெரியுமா? There are people who mock with their eyes. நான் சொல்லுவேன், நமக்கு அது வேண்டாம். I tell you, we no need that. அந்த மேட்டிமையான கண்களை தேவன் வெறுக்கிறார். The Lord hates that proud look. ஆண்டவரே, என் கண்கள் தாழ்மை உள்ளவைகளாய் இருக்கட்டும். Lord, let my eyes be humble, Lord. முதலாவது என்ன பார்க்கிறதுலயே எனக்கு ஒரு தாழ்மை இருக்கட்டும். Number one, let me have that humility when I look at myself. ஆண்டவரே, மற்றவர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு தாழ்மை இருக்கட்டும். Lord, I need that humility when I look at others. யாக்கோபு சொல்லுவாரு, James says, தேவனுடைய சபைக்குள்ள ஒருவன் மோதிரம் அணிஞ்சிட்டு வந்தா அவனை நீ மேல உட்கார வச்சுட்டு அணியாதவனை பார்த்து நீ கீழே அங்க போய் உட்காருன்னு சொல்ற பழக்கம் சபைக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. He says, if a person comes wearing a ring to the church, gold ring to the church, you ask him to sit in a higher seat. The other one who is without a gold ring, you make him sit down. You should not have such kind of discrimination in the church. அவர் சொல்லுவார், அப்படி நீ ஒருவனை மேன்மையாகவும் ஒருவனை தாழ்மையாகவும் பார்க்காத. So he says, don't look at a person as one to be great, the other to be humble. கர்த்தர் எப்படி நம்மள எல்லாரையும் பார்க்கறாரு? How does the Lord look at us? நம்மள எப்படி பார்க்கறாருன்னா, நம்ம மேல அன்பினால் பார்க்கிறாரு. He looks at us out of love. இரக்கத்தோடு பார்க்கிறாரு. He looks at us with mercy. நம்ம மேல எந்த ஒரு பாரபட்சம் நம்மள பார்க்கிறாரு. He looks at us without any partiality. நான் சொல்லுவேன், அந்த பார்வை நமக்கு வேண்டும். We should have such a kind of look. அவருடைய கண்கள்ல இரக்கம் கிடைத்தது என்று வாசிக்கிறோம். We see it, we find favor in his eyes. நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. May the Lord teach us. ஆண்டவரே, என் கண்கள்ல மற்றவனை தாழ்மை உள்ளவனாய் பார்த்து அவர்களை அசட்டை பண்ணுகிற ஒரு கண் எனக்கு வேண்டாம். Lord, I do not want a proud look or haughty eyes that will look at others and despise them, Lord. இப்படிப்பட்ட மற்றவர்களை அசட்டை பண்ணுகிற ஒரு பார்வை நமக்கு இருக்குமானால் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. If we have such a kind of look that will despise others, that will not be a blessing to us. மீகாளுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீர்களானா, If you look at the life of Michal, அவருடைய வாழ்க்கை அதனால ஆசீர்வாதமா இல்லன்றது முடிவுல நீங்க பார்க்கலாம். you can see at the end her life was not a blessing because of this. ஆகாருடைய வாழ்க்கையை பாருங்க. Look at the life of Hagar. தன்னுடைய எஜமாட்டியை அற்பமாக எண்ணி அற்பமாக பார்த்ததுனால முடிவு ஆசீர்வாதமா இல்ல, அந்த வீட்டிலே இருக்க முடியாம போயிடுச்சு. Just because she despised her mistress in her looks, she was not able to live a blessed life in that house. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. கடைசியா ஒன்று இருக்கு, ஒரு மேட்டிமையான கண்ணுல ஒன்று இருக்கு. And the third one and the last one which I have in this proud look. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், if you come to Luke chapter 18,
9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் இருக்கு. There's an incident from 9 to 14. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்ல பழக்கமா தெரிந்த சம்பவம் தான். So this is a very familiar incident. ஆனாலும் இதை நம்ம ஒரு முறை பார்க்கிறது நல்லது. But it is good for us to read once again. நீங்கள் லூக்கா 18 தயவு செய்து நாம 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? Luke chapter 18 verses 10 onwards. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 2 men went up into the temple to pray, the one a Pharisee, the other a publican. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொன்னான். The Pharisee stood and prayed thus with himself, God, I thank thee that I am not as other men or as extortioners, unjust, adulterers, or even as this publican. 13ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, verse 13, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். And the publican standing afar off would not lift up so much as his eyes unto heaven, but smote upon his breast, saying, God, be merciful to me, a sinner. முதலாவது சொன்ன மேட்டிமையான கண்ணு நம்மளை பற்றி இருக்கக்கூடாது. First I told you, proud look at oneself. நம்மளையே பெருமையா பார்க்க கூடாது. We should not look ourselves to be great. இரண்டாவது, மேட்டிமையான கண் மற்ற மனிதரை அசட்டை பண்ணக்கூடாது. The next, a proud look should not despise others. மூன்றாவது, மேட்டிமையான கண் யார் பக்கம் திரும்பிடக்கூடாதுன்னா கர்த்தர் பக்கமே திரும்பிடக்கூடாது. Number 3, we should not have this proud look at God. இங்க இருக்கிற வித்தியாசத்தை பாத்தீங்களா? Look at the difference here. ஒருவன் நின்று ஜெபம் பண்ணான்னு போட்டிருக்கு. We read what one person stood and prayed. அவனுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் தன்னை ரொம்ப மேன்மையாக தேவனுக்கு முன்பாக பட்டியல் போட்டு காண்பிக்கிறான். So when you look at his prayer, he just lists out the greatness that is present in him. பக்கத்துல இருக்கவனையும் பார்த்துக்கிட்டான். He looks at the neighbor. பக்கத்துல இருக்கவனோட தான் தகுதியில மிஞ்சினவன் என்று நினைத்து கொண்டான். And he considered himself to be great when compared to the other publican. தேவனுக்கு முன்பாகவும் தான் ரொம்ப தகுதி அடைந்தவனாக தன்னை காண்பித்துக் கொண்டான். And he also showed and considered himself to be eligible before God. நான் என்னை விட ஒரு பெட்டரான ஒரு ஜெபம் பண்ற கேண்டிடேட் இந்த உலகத்துல கிடைக்க முடியாது. You cannot find a better candidate who can pray other than me. நான் என்னெல்லாம் உமக்கா செய்றேன் தெரியுமா? You know how much I do for you. உம்முடைய பிரமாணங்களை எப்படி கைக்கொள்றேன் தெரியுமா? You know how I follow your ordinances. என்னை விட ஒரு மேன்மையான ஆள் இல்ல. There is no person greater than me. இப்படி ஒருவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, when one person was praying so, இன்னொருவனை பற்றி எழுதி இருக்கு. it is written about the other one. அவன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியலையா. He did not dare to lift up his eyes unto heaven. துணியவே இல்லையா. He did not dare. தன்னோட மார்பில் அடித்துக்கொண்டு மனம் திரும்பினான். He smote upon his breast and he repented. நான் சொல்லுவேன், இரக்கம் யாருக்கு கிடைச்சதுன்னா, தன்னுடைய கண்களை தேவனுக்கு முன்பாக மேட்டிமையா உயர்த்தாம இருந்தான் பாருங்க, அவனுக்கு தான் தேவ கண்ணில் இரக்கம் கிடைத்தது. I tell you, the one who did not dare to lift his eyes towards God is the one who received mercy at the end. இப்படி கூட ஒரு நிலைமை வருமான்னு கேட்டீங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. So if you ask, can we have a chance to get this? Yes, we have a chance to go through this. நான் ஆரம்பத்தில் உங்களோடு பேசி கொண்டிருந்தேன் பாருங்க. As I spoke initially to you, எத்தனை உபத்திரவங்களை தேவன் அனுமதித்தாலும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தாம தேவனை தூஷித்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் போல இன்றைக்கு உலகம் மாறலாம். So no matter how many plagues and tribulation is sent to people, there can be people who will never repent but blaspheme the name of God. நான் சொல்லுவேன், அவங்க கண் எப்படிப்பட்டதுன்னா தேவனை பார்க்கும் பொழுது ஒரு மேட்டிமை உள்ளவர்களா பார்க்கறாங்க. So their eyes are in such a way that when they look at God, they look with a proud look. நான் சொல்லுவேன், நமக்கு அந்த கண் இருக்க கூடாது. Actually, we should not have that look. கர்த்தருக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துவேன். I humble myself before God. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், my people who are called by my name, தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, when they humble themselves and pray, ஆண்டவரே, உமக்கு முன்பாக மேன்மை பாராட்ட என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. Lord, there is nothing that I have to boast about myself before you, Lord. உம்மிடத்துல நான் பெருமையாய் பட்டியலிட எனக்கு ஒண்ணுமே இல்ல. Lord, I don't have anything great to list down before you, Lord. என்னுடைய ஜெபமோ, என் பக்தியோ, என்னுடைய ஞானமோ, என்னுடைய தாளந்தோ, என் கிரியைகளோ ஒன்று கூட உமக்கு முன்பாக மேன்மை பாராட்டுவதற்கு இடமே இல்லப்பா. Lord, my talents, my gifts, my devotion, my anything that I have cannot be considered to be great before you, Lord. நான் அநேகரை காட்டிலும் அதிகமா பிரயாசப்பட்டிருக்கலாம். I might have labored than everyone in this world. ஆனால் அப்படி பிரயாசம் பண்ணினது தேவ கிருபை தான். But it is the grace of God that made me to labor so much. நான் அதிகமா ஊழியம் செஞ்சிருக்கலாம். I would have ministered more. எல்லாமே தேவ கிருபை. Everything is grace of God. அதிகமாக நான் பிரயோஜனப்பட்டிருக்கலாம். I might be used much.
எல்லாம் தேவ கிருபை. It is the grace of God. தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட என்னை நான் ஒரு ஒரு மேட்டிமையான கண்ணோடு நான் தேவனுக்கு முன்பாக நிற்க நான் துணியவே மாட்டேன். I will never dare to stand with a proud look before God. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. It is the grace of God that I am not consumed. அல்லேலூயா. Hallelujah. தாவீது டன் கணக்கில் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று காணிக்கைகளை கொடுத்தான். David gave offerings in tons for the temple of God. பல டன் கோல்டை கொண்டு கொடுத்தான். He gave many tons of gold. எல்லாம் கொடுத்துட்டு சொன்னா, இதெல்லாம் எப்படி கொடுத்தேன் தெரியுமா? எல்லாமே உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே திருப்ப கொடுக்கிறோம். So after giving that, he said, out of your hand that we receive and we give it to you. எல்லாம் நான் கொடுத்தேன், நான் சேர்த்தேன், சம்பாரிச்சேன், உம்மிடத்துல வாங்கினேன், உம்மட்டையே கொடுத்துட்டேன். It's not that I gave, I saved, I stored up, but he said, I received from you and I give back to you. கர்த்தருக்கு முன்பாக எவ்வளவு தன்னை தாழ்த்தினான் பாரு. See how much he humbled himself before God. நான் சொல்லுவேன், நம்முடைய கண்கள்ல இந்த மேட்டிமை வரவே கூடாது. I tell you, we should not have this proud look in our life. கர்த்தாவே, என் இருதயத்தை சுத்தம் பண்ணிடுங்க. Lord, sanctify my heart, Lord. என் இருதயத்தை சுத்தம் பண்ணி என் கண்ணு ஒரு நாளும் மேட்டிமைக்கு திரும்பிராதபடி என்னை பாதுகாத்துக்கொள்ளு. Lord, cleanse my heart and safeguard that my eyes may not turn towards haughtiness at any point, Lord. இது எப்படி செய்வது? How to do that? ஒரு வழிதான். Only one way. இயேசுவே, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். Jesus, I look at you alone, Lord. என் கண்களை உம்மேல வைக்கிறேன். I set my eyes upon you. நீர் எனக்காக வைத்திருக்கிற உம்முடைய உதாரணத்தை நான் பார்க்கிறேன். I look at the example that you have set for me, Lord. நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. உம்மையே நோக்கி பார்த்து இந்த தாழ்மையை நான் கற்றுக்கொள்றேன். Lord, you said you are meek and lowly in heart and learn of me. Lord, I look at you and learn from you, Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த காலையிலே கர்த்தர் நம் மத்தியிலே இரக்கமாய் இருந்து அவரே நமக்கு கற்றுத் தருவாராக. May the Lord be gracious this morning to us and let him teach us. எப்படி இயேசு ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் வளர்ந்த பிறகு கூட அவர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தது போல நம்மையும் அந்த பாதையில் நடத்த அவர் கற்றுத் தருவாராக. Like how Jesus remained meek and lowly in his heart even after he grew up great in stature and favor of man and world, but let him also teach us to be meek and lowly in heart. ஆண்டவரே, நீங்க எனக்கு கற்றுத் தாங்கப்பா. Lord, you teach me, Lord. உம்முடைய கண்கள் என் கண்களா மாறட்டும். Lord, let your eyes become my eyes, Lord. நீர் எவ்வளவு இரக்கமா ஜனங்களை பார்த்தீர். Lord, how mercifully you looked at the people, Lord. ஜனங்களை பார்த்த போதே ஒரு மனதுருக்கம் உண்டானதே. Lord, when you looked at the people, you had a compassion, Lord. ஒருவனை கண்டு நீர் மேட்டிமை அடையலையே. You never had this haughtiness at anyone. ஆண்டவரே, அந்த பார்வை எனக்கு தாரும். Lord, give me that look, Lord. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Ask and you shall receive that your joy may be abundant. ஜெபமனோமா. Let us pray. ஆண்டவரே, Lord, நீர் வெறுக்கிற, நீர் அருவருக்கிற இந்த மேட்டிமையான கண் எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படட்டும். Lord, let this proud look which you hate and which you consider to be an abomination be removed from our life, Lord. எங்களையே பெரியவர்களாய் பார்க்க வைக்கிற பெருமையின் கண் எங்களுக்கு வேண்டாம். We don't want this haughty look and eyes which makes us to look ourselves to be great. ஆண்டவரே, மற்றவர்களை பார்க்கும்போது அற்பர்களாக பார்க்க பண்ணுகிற அந்த மேட்டிமையான கண் எங்களுக்கு வேண்டாம். Lord, we don't want this proud look which will look at others with a despising eyes, Lord. ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்திற்கு வந்தால் கூட தேவனையே அற்பமாய் எண்ண பண்ணுகிற, தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டுகிற அந்த மேட்டிமையான கண் எங்களுக்கு வேண்டாம். Lord, we don't want this proud look which will not boast ourselves and brag about ourselves even in the presence of God. ஆண்டவரே, எங்களுடைய பார்வையை தாழ்மை உள்ள பார்வையாய் மாற்றி தாரும். Lord, change our look to be a humble look, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். Glorify your name amidst us. தொடர்ந்து எங்களோடு இடைப்பட்டு எங்களுடைய சுபாவங்களை உமக்கு உகந்த சுபாவமாய் மாற்றும். Continue to minister with us and change our characters which is pleasing to you, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென்.